நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக இன்று ஒருநாள் மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் தென்மேற்கு பருவமழை மே மாதம் இறுதியில் துவங்கி செப்டம்பர் மாதம் வரை பெய்யும். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தாமதமாக துவங்கியுள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர்ந்து காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக குந்தா, அவலாஞ்சி, உதகை, தேவாலா, பந்தலூர் உள்ளிட்ட மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக இன்று ஒருநாள் உதகை, குந்தா, கூடலூர் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். போக்குவரத்து விதியை மீறிய அரசு பேருந்து உட்பட 8 பேருந்துகளுக்கு 80,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இணைந்து பேருந்துகளை திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருக்கும் ஹாரன், முதலுதவி பெட்டி போன்றவை சரியாக உள்ளதா என்று ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் 2 அரசு பேருந்து, 6 தனியார் பேருந்துகளுக்கு ஏர் ஹாரன் பொருத்தப்பட்டதால் 10,000 ரூபாய் விகிதம், 8 பேருந்திற்கு 80,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு பேருந்துகளை இயக்குவது குறித்தும், பயணிகளை கனிவோடு நடத்துவது குறித்தும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரைகள் வழங்கினர். அரக்கோணம் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பானது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பாளையக்கார கண்டிகை பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இதில் 18க்கும் மேற்பட்ட குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாலை மாணவர்கள் அனைவரும் பள்ளியை விட்டு வீட்டிற்கு செல்வதற்காக அறையை விட்டு வெளியே வந்தபோது திடீரென மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ஷ்டவசமாக குழந்தைகள் எவ்வித காயமும் இன்றி உயிர் தப்பினர். இந்த பள்ளி கட்டிடத்தில் ஏற்கனவே பலமுறை கூரை பெயர்ந்து விழுந்து அதனை பூசி சீரமைத்தது குறிப்பிடத்தக்கது. இதனால் தமிழக அரசு உடனடியாக அனைத்து அரசு பள்ளிகளையும் ஆய்வு மேற்கொண்டு சேதமடைந்துள்ள கட்டிடங்களை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கைகள் வைத்துள்ளனர். கோவில்பட்டி வீரவாஞ்சி நகர் பகுதியில் அமைந்துள்ள சங்கரேஸ்வரி அம்மன் கோவிலில் 42வது ஆண்டு கொடை விழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வீரவாஞ்சி நகர் பகுதியில் அமைந்துள்ள சங்கரேஸ்வரி அம்மன் கோவிலில் 42வது ஆண்டு கொடை விழா நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான முளைப்பாரி ஊர்வலம் கோவில் முன்பு இருந்து துவங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மேளதாளங்கள் முழங்க கோவில்பட்டி செண்பகவள்ளி அம்மன் கோவில் தெப்பக்குளத்தை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து முளைப்பாரி அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு நீரில் கரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் பிறந்த சில மணி நேரமே ஆன தொப்புள் கொடியுடன் இருந்த பச்சிளம் குழந்தையை பொதுமக்கள் பத்திரமாக மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஈரோடு சென்னிமலை செல்லும் சாலையில் பிறந்த சில மணி நேரமே ஆன பெண் குழந்தை ஒன்று சாலையோரம் பையில் கிடத்தி வைக்கப்பட்டுள்ளது. குழந்தையின் அழுகுரல் கேட்ட வாகன ஓட்டிகள் பச்சிளம் குழந்தையை சென்னிமலை சாலையில் உள்ள ஜோசப் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அதைத் தொடர்ந்து முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பெண் குழந்தை 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளது. சாலையோரம் பச்சிளம் குழந்தை தொப்புள் கொடியுடன் வைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து தாலுகா காவல் நிலைய போலீசார் குழந்தையை வீசி சென்றது யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.